ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடங்க இருக்கும் நிலையில் ரோஹித் சர்மாவின் எதிர்காலம் குறித்து பிசிசிஐ கேள்வி எழுப்பத் தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமின்றி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் தொடருக்கான கேப்டனுக்கான தேடலில் பிசிசிஐ இறங்கியிருக்கிறது. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் வருகின்ற சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தும்படி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது பிசிசிஐ கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 6 வியாழக்கிழமை நாளை நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க விசிஏ மைதானத்தில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் மோதும்போது ரோஹித் சர்மா மற்ற மூத்த வீரர்களுடன் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்புவார். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் வென்றதைத் தொடர்ந்து ஜோஸ் பட்லர் தலைமையிலான அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு இந்தியா தயாராகி வருகிறது. பிப்ரவரி 19 முதல் மார்ச் 9 வரை நடைபெறவுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணிக்கான இந்த ஒருநாள் தொடர் மிகவும் முக்கியமானது. இருப்பினும் இந்த முக்கியமான போட்டி தொடங்குவதற்கு முன்பே எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கியுள்ள பிசிசிஐ போட்டிக்குப் பிறகு தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தும்படி ரோஹித் சர்மாவை கேட்டுக்கொண்டுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியின்படி அஜித் அகர்கர் தலைமையிலான பிசிசிஐ தேர்வுக்குழு 2027ஆம் ஆண்டுக்கான உலகக் கோப்பைக்கான திட்டங்களை செயல்படுத்தவும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான மாற்றச் செயல்முறையை தொடங்கவும் ஆர்வமாக உள்ளது. எனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் என்று 2 வடிவங்களிலும் இந்திய அணியை வழிநடத்த ஒரு நிலையான கேப்டனை தேர்வாளர்கள் தேடுகின்றனர். கடந்த சில மாதங்களாக டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவின் ரொம்பவே மோசமாகவே இருந்துள்ளது. ஆஸ்திரேலியா சென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை 1-3 என இழந்து மோசமான சாதனை படைத்தது. பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் ரோஹித் சர்மா 5 இன்னிங்ஸ்களில் சேர்த்து 6.2 என்ற மோசமான சராசரியுடன் 31 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பிசிசிஐ மதிப்பாய்வு கூட்டத்தின் போது ரோஹித் சர்மாவின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் இந்திய கேப்டனிடம் தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து தெரிவிக்குமாறு வாரிய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதாகவும் பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. கடைசி தேர்வு குழு கூட்டத்தின் போது தேர்வாளர்கள் மற்றும் வாரியத்தில் உள்ளவர்கள் ரோஹித்துடன் இந்த விவாதத்தை நடத்தினர். சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு தனது எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிட விரும்புகிறார் என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி மற்றும் ஒருநாள் உலக கோப்பைக்குச் செல்லும்போது அணி நிர்வாகத்திடம் சில திட்டங்கள் உள்ளன என்று பிசிசிஐ வட்டாரங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் தெரிவித்தன. 2023ஆம் ஒருநாள் உலகக் கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வியடைந்த பிறகு ரோஹித் சர்மா குறுகிய வடிவ கிரிக்கெட்டில் அதிகம் விளையாடவில்லை. கடந்த ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற T20 உலகக் கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டிராபியை கைப்பற்றி புதிய சரித்திரம் படைத்தது. இந்த தொடருக்குப் பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். இதேபோன்று ஆசிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவரது ஃபார்மை பார்த்து அவர் ஓய்வு பெறுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் ஓய்வு குறித்து அறிவிக்கவில்லை. கடந்த ஓராண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சீரற்ற ஆட்டத்திறன் காரணமாக ஜூலையில் நடைபெறும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு ரோஹித் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பில்லை என்று முன்னதாக தகவல்கள் வெளியாகின. டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் நீண்டகால தொடக்க ஆட்டக்காரர்களை பிசிசிஐ தேர்வாளர்கள் தேடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேப்டன்சி பற்றி பேசுகையில் ஜஸ்பிரித் பும்ராவின் பெயர் தேர்வாளர்களின் பார்வையில் உள்ளது. ஆனால் அவரது காயம் காரணமாக டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக அவரை முழு நேர கேப்டனாக்க எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற ஒருவரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை வழிநடத்த பிசிசிஐ தேர்வுக்குழு தயார்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. பும்ராவால் நீண்ட டெஸ்ட் தொடர் முழுவதிலும் விளையாட முடியுமா என்பது சந்தேகம்தான். இதன் காரணமாக சுப்மன் கில் ஒரு கேப்டன்சி வாய்ப்புள்ளவராக கருதப்படுகிறார். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது ஃபார்ம் சராசரியாக உள்ளது. ரிஷப் பண்ட் ஒரு வலுவான பேட்ஸ்மேனாக இருக்கலாம்.
யஷஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற ஒருவரை இந்த போட்டிக்கு தயார்படுத்தலாம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.